நான் இப்படி வாழ்றதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் என்னால் சூப்பராக வாழ முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் மிகப்பெரிய மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உன்னால் குறைஞ்ச அடிப்படை தேவைகளை வச்சே சந்தோஷமாக வாழ முடியும். அதுதான் ஆக்சுவலாக லக்ஸுரிஸான லைஃப். இப்போது உங்களோட ஒய்ஃபை நீங்கள் லவ் பண்ணல அப்படின்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்கார வேலையை பார்த்துருவான். உங்கள் கம்பெனியில் உங்களுக்காக வேலை செய்கிற பணியாளர்களை நீங்கள் நேசிக்கல அப்படின்னா உங்களுக்கு போட்டி ஆப்போசிட்ல ஒரு கடை போட்டுருப்பான் பார்த்தியா, அவன் நேசிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் படித்த படிப்புக்கான வேலைக்கு போயிட்டுருங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் படிக்காத ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா நீங்கள் தலைவன் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் பஸ்ஸை ஓப்பன் பண்ணாதான் டாக்டர் இந்த சிரஞ்சையே ஓப்பன் பண்ணுவார். வெற்றி அடைஞ்ச ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் செக்ரட்டரியா அவ ஒய்ஃப் தான் இருப்பா. ஒவ்வொரு தோல்வி அடைஞ்ச ஆணுக்கு பின்னாடியும் செக்ரட்டரி தான் ஒய்ஃபாவே வந்திருப்பா. ஐடியான்றது ஸ்பெர்ம் மாதிரி மில்லியன் கணக்கில் இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் வேலை செய்யும். நீங்க ஒரு முதலாளியா இருந்தா உங்க கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஒர்க்கரை தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா கிடைக்கிறது என்னவோ ஃப்ரெஷர் தான். ஆனா மேரேஜ்ல